Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குராக்கோ நோ பாஸ்கெட்பாலோட சீசன் 2 எபிசோட் 20 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஒரு லைப்ரரி காட்டுறாங்க. பார்த்தாங்க டோ டீமோட பிளேயர்ஸ் அதாவது ஈமேயோஷி அப்புறம் இன்னொரு தேர்ட் இயர் பையன் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த யாரோ சரி டீம் அவங்க செகண்ட் கேம் விளையாட ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சரி அதுக்கு என்ன பண்ண முடியும், நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈமேயோஷி சொல்றான். அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் இப்ப சரி டீம் அவங்க செகண்ட் கேமே தோத்துட்டாங்க அப்படினா அது நமக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். எனக்கு நீங்க சரி டீம் தோத்தா கூட அது சர்ப்ரைசிங் ஆகிற விஷயம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஈமேயோஷி சொல்றான். அப்ப பார்த்தா சரி டீம் பிளேயர்ஸ் அவ்வளவு நல்லா எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணல. கியூகா வந்து 3 பாயிண்ட் கூட ஒழுங்கா ஷூட் பண்ணாம இருக்கான். இதுக்கு என்னடா பால கையில வச்சிட்டு இருக்க ஆப்போசிட் பிளேயர் வந்து ஈஸியா வாங்கிட்டு போயிடுறான். அவங்க ஷூட் பண்ணவே செய்றாங்க. ஃபர்ஸ்ட் குவார்ட்டரே முடிய போது சேரின் 16 ஆப்போனன்ட் 25 னு சொல்லிட்டு இருக்குது. அப்பதான் ஈமேயோஷி வந்து எதுக்கு அவங்க தோத்துருவாங்கன்னு நான் சொல்றேன் அப்படினா அதுக்கு ரெண்டு ரீசன் இருக்குது அப்படினு சொல்றான். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்துட்டு இப்ப அவங்க மோட்டிவேஷனா இல்ல. ஆல்ரெடி நேத்து நடந்த கேம்லயே அவங்களோட 100% கொடுத்துட்டாங்க. இல்ல 120% பெஸ்ட் கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம் தான். எல்லா கேம்லயும் அதை அவங்களால கீப் அப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈமேயோஷி சொல்றான். சரி அப்ப அந்த செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேக்குறான். அவங்க நம்மளையே தோக்கடிச்சிருக்காங்கடா, அதனால நம்மளே தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கேஷுவலா தான் இருப்பாங்க. யூசுவலாவே யாருமே பெர்ஃபெக்ட்டான மனுஷங்கலாம் கிடையாது. ஒரு பெரிய வின்னிங்க்கு அப்புறமா அவங்களோட ஃபோக்கஸை இழக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு சைரினோட எனிமி அவங்களே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈமேயோஷி சொல்றான். அப்ப குரோக்கு வந்துட்டு கோச் கிட்ட டைம் அவுட் கேட்க சொல்றான். கோச்சுமே டைம் அவுட் கேட்டு இப்ப எல்லாம் வெளியே வராங்க. அப்ப கோச்சுமே இவங்க கிட்ட பேச வராங்க. அந்நியாரம் கியூகா வந்துட்டு இல்ல நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அவன் அப்படியே அந்த கேம் ஷெட்யூல் எடுத்து காட்டுறான். நம்மளோட இடம் வந்துட்டு இந்த லாஸ்ட் ஃபைனல் ஸ்பாட்டுக்கு போறதுதான். ஆக்சுவலி இங்க இருக்க எல்லா டீமுமே ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த இடத்தை ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரவே செஞ்சிருக்காங்க. ஜப்பான்ல பெஸ்ட் டீம் ஆகணும்ன்றது ஒன்னும் அவ்வளவு சிம்பிளான விஷயம் கிடையாது. எல்லா டீமுமே அதுக்காக தான் ஆசைப்படுவாங்க. அதனால நம்ம ஒரு செகண்ட் கூட கேர்லெஸ்ஸா இருக்கவே கூடாது. அதனால கோச் நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன், என்னோட தலைக்கு இது நல்லா ஏறுற மாதிரி உங்களோட பவர்ஃபுல்லான ஒரு ஷாட் மூலமா அடிச்சு சொல்லுங்க அப்படின்ட்டு கியூகா கேக்குறான். அதுக்கு என்ன அடிச்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுமே ரெடி ஆறாங்க. இப்ப டைம் அவுட் முடிஞ்சு எல்லாம் உள்ள போறாங்க. அந்நேரம் பார்த்தா எல்லாரும் கண்ணத்துல அப்படியே 5 விரல் பதிஞ்சு இருக்குது சவப்பா. இப்ப கேம்குள்ள வந்து அடுத்த ரலிலே கியோஷி வந்துட்டு ஒரு பால் ஷூட் பண்றான். அப்படியே நம்ம டீம் பசங்க எல்லாருமே மாறி மாறி ஷூட் பண்ணி இப்ப வேற லெவல்ல விளையாட ஆரம்பிச்சு ஃபைனலி இந்த ஒரு கேமையுமே 83 ஆப்போனன்ட் 77 அப்படின்னு சொல்லிட்டு ஃபினிஷ் பண்ணி வைக்கிறாங்க. சோ இப்ப சைரன் டீம் வந்துட்டு செகண்ட் ரவுண்டுமே வின் பண்றாங்க. அதே மாதிரி ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் பிளேயர்ஸ் எல்லாரும் செகண்ட் ரவுண்ட வின் பண்றாங்க. அந்த செகண்ட் ரவுண்ட்ல கூட இந்த ஆகாஷ் பையன் உள்ள கேம்குள்ளே விளையாடல பாருங்களேன், சப்ஸ்டிட்யூட்ல உட்கார்ந்திருக்கான். அடுத்து வின்டர் கப்போட 4வது நாள்ல சைரன் டீம் அவங்க 3வது கேம் விளையாடுறாங்க. தேர்ட் குவார்ட்டர் முடிய போது சைரன் 62 ஆப்போனன்ட் 70 னு சொல்லிட்டு இருக்குது. அந்நியாரம் கோச் வந்துட்டு ரைட் நீங்க யாருன்னு சொல்லிட்டு காட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு காகமி குரோகாவா இறக்கி விடுறாங்க. இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் மேட்ச் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் போய் பக்காவா விளையாண்டு கொடுக்க சைரன் 87 ஆப்போனன்ட் 82 னு சொல்லிட்டு இந்த மேட்சுமே முடிச்சு வைக்கிறாங்க. இதன் மூலமா சைரன் டீம் வந்துட்டு இப்ப குவார்ட்டர் ஃபைனலுக்கு என்டர் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் யோசன் டீமே தேர்ட் ரவுண்ட வின் பண்ணிட்டாங்க. ஆனா ஆடியன்ஸ் எல்லாம் செம்ம ஷாக்கா பேனு வாயை பொளந்து பாத்துட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா ஆப்போனன்ட் முட்டை பாயிண்ட்ல வச்சு செஞ்சிருக்காங்க இவங்க. டேய் அவங்க நேஷனல் லெவல் டீம்டா இருந்துட்டு போட்டடா அப்படின்ற மாதிரி ஆப்போனன்ட் 0 இவங்க 81 னு சொல்லிட்டு முடிச்சு வச்சிருக்காங்க மேட்ச. இந்த மேட்ச் அப்படியே பார்த்துட்டு தான் அலெக்ஸ் வந்துட்டு இருக்கா. அந்நேரம் ஆப்போசிட்ல யோசன் டீம் வராங்க. அந்நேரம் டாக்ஸியா வந்துட்டு இவளை பாத்துறான். பாத்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி நீ ஜப்பான்ல என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸியா கேக்குறான். இவன் டீம் பிளேயர்ஸ் அப்படியே வாயை பொளந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் இவ வந்துட்டு அப்படியே டாக்ஸியாவை கிஸ் பண்ற மாதிரி வரா. இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு உன்கிட்ட சொல்லிருக்கேன் இல்லையா அப்படின்னு இவன் சொல்றான். நீ எப்பவும் போல ஃபன்னே இல்லாம தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் சொல்லிடுறா. சரி நம்ம எங்கேயாவது தனியா போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸியா சொல்லிட்டு இவன் டீம் பிளேயர்ஸ் கிட்ட அப்படியே சொல்லிட்டு போறான். நான் கொஞ்ச நேரம் அங்க தனியா போயிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருதுப்புன உங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணு கூட இப்படி பேசிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அதே மாதிரி தான் அவன் டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. சோ இந்த ஃபீலிங் உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்நியாரம் வந்துட்டு இவங்க டீமோட கோச்சுமே வந்துறாங்க. இவங்க டீமோட கோச்சுமே வந்துட்டு ஒரு பொண்ணு தான். அவங்க வந்துட்டு நான் சைரன் டீமோட வீடியோ இந்த சீரியல்ல வச்சிருக்கேன், இன்னைக்கு போட்டு இதை நம்ம பாப்போம், இதான் இன்னைக்கு நம்மளோட ஹோம்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. இந்த பக்கம் அலெக்ஸும் டாக்ஸியும் தனியா பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. அந்நியாரம் அலெக்ஸ் வந்துட்டு உன்னோட ஆப்போனன்ட் நாளைக்கு டைகா போலே அப்படின்ட்டு சொல்றா. ஆமா அது சரி நீ அவனை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸியா கேக்குறான். நான் ஃபர்ஸ்டே அவனை பார்த்துட்டு தான் வரேன், இன்ஃபேக்ட் அவனுக்கு ஒரு புது ட்ரிக்குமே நான் சொல்லி கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸியா சொல்றா. நீ ஒன்னும் தப்பாலாம் எடுத்துக்காத, அதுக்காக நான் ஒன்னும் டைகாக்கு மட்டுமே ஃபேவரிங்கா பண்றேன்னு சொல்லிட்டு நீ நினைச்சுக்காத, நான் கண்டிப்பா நாளைக்கு உங்க ரெண்டு பேருக்குமே தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் சொல்றா. அப்ப டாக்ஸியா வந்துட்டு அலெக்ஸ் என்னை இந்த மாதிரி நீ குழந்தையா ட்ரீட் பண்றத ஃபர்ஸ்ட் நிறுத்து, இது எனக்கு ரொம்பவே கடுப்பா இருக்குது. இது ஒண்ணு இப்ப குழந்தைங்க விளையாடுற கேம் கிடையாது. இப்ப டைகா என்னோட கம்ப்ளீட்டான எனிமி. சோ என்னோட அம்மா மாதிரிலாம் நீ நடந்துக்காத, என்னைய மன்னிச்சிரு, எனக்கு நீ பாஸ்கெட் பால் சொல்லி கொடுத்திருக்கிற, அதுக்காக நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஆனாலுமே இப்ப நான் தான் உன்னோட ஸ்ட்ராங்கானவன் அப்படின்னு சொல்றான் டாக்ஸியா. இந்த பக்கம் சைரன் டீம் வந்துட்டு யோசன் டீமோட வீடியோவை தான் போட்டு பாக்குறாங்க. அங்க ரெஃபரி கேம் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு விசில் ஊதுறப்ப ரைட்டரா சங்கு ஊதிட்டாங்க, வாங்க பேக்கப் பண்ணி டூருக்கு போவோமா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு ஆயிருந்தாங்க எல்லாரும். ஏன்னா ஆப்போனன்ட் அப்படி 0ல வச்சு இவங்க பொறிச்சு எடுத்திருப்பாங்க. சோ யோசன் டீம் இந்த அளவுக்கு டிஃபென்ஸ்ல ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாயை பொளந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப யோசன் டீம் பிளேயர்ஸ்மே வந்துட்டு சைரன் டீமோட கேம் பிளேவை பாக்குறாங்க. அதை பார்த்து முடிச்சுட்டு அவங்க கோச்சுமே வந்துட்டு இந்த டீமை பத்தி என்ன நினைக்கிற கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் கேக்குறாங்க. இவங்க வந்துட்டு ஓகே தான் கொஞ்சம் டீசென்ட்டா தான் விளையாடுறாங்க, டோ டீமே டிஃபீட் பண்ணிருக்காங்க. சோ இப்போதைக்கு இந்த டோர்னமெண்ட்ல இருக்க எல்லா டீம்லயே சைரன் தான் பெஸ்ட் அஃபென்சிவ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அதனால நாளைக்கு இவங்க கூட நான் விளையாடுறதுக்கு ரொம்பவே ஆர்வமா தான் இருக்கிறேன். ஒரு பெர்ஃபெக்ட்டான டிஃபென்சிவ் டீம், ஒரு பெர்ஃபெக்ட்டான அஃபென்சிவ் டீம் யாருன்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றேன். இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில குரோக்கு ஷூட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த வாட்டி அவனுக்கு கரெக்ட்டா பாஸ்கெட் குள்ளேயுமே விழுகுது. இப்பதான் நீ 10க்கு 7 கரெக்ட்டா ஷூட் பண்ணிருக்கிற, இதை நீ கேம்ல இப்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்றான். சூப்பர் டா டெக்ஸோ அப்படின்னு சொல்லிட்டு மோமை வந்து கட்டி பிடிச்சிடுறா. இந்த மாதிரி இந்த மாதிரி குறுக்கால வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காது ஒழுங்கு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்லிடுறான். அப்ப குரோக்கு வந்துட்டு அவனே பார்த்துட்டு உன்னோட ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவனே கிட்ட சொல்றான். சரி அதெல்லாம் விட இருந்தாலும் முரசகி படா ரொம்பவே ஸ்ட்ராங், நானே அவனுக்கு அகைன்ஸ்டா ஷூட் பண்ண முடியாம பல வாட்டி திணறி இருக்கிறேன், அதனால அவங்க
அவங்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போயிடுறான். இப்ப கேமுமே ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாருமே ரெடியா வாங்க போய் நம்ம யாருன்னு சொல்லிட்டு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரின் பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள வராங்க. இன்னொரு பக்கம் கேமராமேனே அப்படியே உயர்ந்து பாக்குற அளவுக்கு உயர்ந்த மனிதர்களா வந்துகிட்டு இருக்காங்க நம்ம யோசன் டீம். அப்ப காகமே அவன் கழுத்துல போட்டிருந்த அந்த ஒரு மோதிரத்தை கையில வச்சு அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப ரெண்டு டீமே உள்ள வந்து நிக்கிறாங்க. ஹியூகா வந்துட்டு அவங்க கேப்டன் கிட்ட கையை கொடுக்கும் போதே அப்படியே அவனை உயர்ந்து பாக்குறான். இவன் என்னடா இவ்வளவு பெருசா இருக்கிறான், இவங்க எல்லாருமே 2 மீட்டர் உயரம் இருப்பாங்க போல, இவங்க கம்ப்ளீட்டாவே டோ டீமுக்கு ஆப்போசிட்டால இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா நினைக்கிறான். கிட்டத்தட்ட அசைக்கவே முடியாத ஒரு பெரிய மரம் மாதிரி தெரியுது இவன் கண்ணுக்கு. இப்ப கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி முரசாகி பாராக்கு ஆப்போசிட்ல கியோசி தான் நின்னுகிட்டு இருப்பான். யாரும் முரசாகி பாரா அவங்க கிட்ட பேசுறான். உன்னை கடைசியா அந்த ஸ்ட்ரீட் பால் கேம்ல பார்த்தது அதுக்கப்புறம் பார்க்கவே இல்ல, எனக்கு இப்ப உன்னோட பேர் ஞாபகம் இருக்குது, இந்த வாட்டி நான் உன்னை மறக்கவே மாட்டேன், ஏன்னா நான் கிரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்க லிஸ்ட்ல உன்னோட பேருமே இருக்குது, டெப்பே கியோசி அப்படின்ட்டு சொல்றேன். பாரா எனக்கு எவ்வளவு பெரிய மரியாதை, நீ என் பேரை ஞாபகம் வச்சிருக்க பாத்தியா, சரிவா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கியோசி சொல்றேன். அப்ப காகமியும் அப்படியே டாச்சாவை பார்த்துட்டு எனக்கு உன்னோட ஆப்பனன்ட் விளையாடுறது சுத்தமா பிடிக்கல, நான் எல்லாமே பழைய மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுறேன், ஆனா இப்ப நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறதா இல்ல, நீ எங்களோட வழியில இருந்தப்பனா நான் கொஞ்சம் கூட தயங்காம உனைய அப்படியே ஏறி மிதிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். எனக்கு இதை கேட்டதுக்கு அப்புறமா தான் சந்தோஷமாவே இருக்குது, இப்போ நான் எந்த ஒரு கவலையுமே இல்லாம விளையாடுவேன் டைகா அப்படின்னு சொல்லிட்டு டாச்சியா சொல்றேன். இப்போ இந்த கேமே ஸ்டார்ட் ஆகுது. ரெஃபரி பால தூக்கி போடுறாரு. பால் யார்ல இருக்கும்போது முரசாகி பாரா செம ஹைட்டா இருப்பாங்க, அதனால ஃபர்ஸ்டே வந்துட்டு அவன் தான் பால ரொம்ப ஈஸியா ரீச் பண்ணி தட்டி விடுறான் அவன் டீம் பிளேயர் கிட்ட. அப்ப பார்த்தா ரெஃபரி வந்துட்டு டக்குனு விசில் ஊதிடுறாரு. எதுக்குன்னு சொல்லிட்டு தெரியல. ஐயோ என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு முரசாகி பாரா சொல்றான். இவன் மறுபடியும் இதை பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்றாங்க. ஜம்பர் வயலேஷன் ஒயிட் நம்பர் 9 அப்படின்னு சொல்லிட்டு முரசாகி பாராக்கு அவர் சொல்றாரு. நீ பால ரொம்ப சீக்கிரமாவே தொட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்றான். பரவாயில்ல விடுங்க, அவன் அடுத்த வாட்டி கரெக்டா பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு டாச்சியா சொல்றான். இந்த மாதிரி அவனுக்கு செல்லம் கொடுத்துட்டு கிடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் சொல்றாரு. ரெஃபரிக்கு அதை பார்த்துட்டு ஷாக்கா தான் இருக்குது. நான் பால போதுமான அளவுக்கு ஹைட்டா தானே தூக்கி போட்டேன், அப்புறம் என்னால சத்தியமா நம்பவே முடியல, இவன் எப்படி அந்த பால் ஹையஸ்ட் பாயிண்ட் ரீச் பண்றதுக்குள்ள டச் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரியா ஷாக் ஆயிடுறாப்ல. அப்ப வந்துட்டு குரோகோ தான் பால வெளிய இருந்து தூக்கி போறான். இசிக்கு அந்த பால வாங்கிட்டு வரான். இவங்கள ஒரு பால் கூட விடவே கூடாது, நம்ம யாருன்னு சொல்லிட்டு காட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் டிஃபென்ஸ் செம ஸ்ட்ராங்கா நின்னுகிட்டு இருக்காங்க. அப்போ சைரன் டீம் வந்துட்டு வழக்கம் போல அவங்களோட ஃபாஸ்டான பாஸை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க மாத்தி மாத்தி. எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸா இருந்தாலும் இந்த மாதிரி ஃபாஸ்டா பாஸ் வர்றப்ப அவங்களால தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோச் நினைச்சிட்டு இருக்காங்க. ஹியூகா வந்துட்டு அப்ப ஓபனா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஹியூகாவுமே வந்துட்டு 3 பாயிண்டருக்கு ஷூட் பண்றான். யாரா சொன்னா அவன் ஓபனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முரசாகி பாரா வந்து ஜம்ப் பண்ணிடுறான். இதுக்கு ஹியூகா அவுட் சைடுல இருந்து ஷூட் பண்றான். அந்த பால் ஷூட் பண்ணி பாதி டிஸ்டன்ஸ் போனதுக்கு அப்புறம் இவன் கையை வச்சு தடுத்து விடுறான் உள்ள இருந்து. முரசாகி பாரா தட்டி விட்ட பால் அவங்க டீம் பிளேயர் எடுக்கிறதுக்குள்ள இசிக்கு கரெக்டா எடுத்துட்டு நின்னுகிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம கோச் வந்துட்டு இவங்களோட டிஃபென்ஸை தாண்டி ஷூட் பண்றதுக்கு ஒரு வழி சொல்லியிருப்பாங்க, சைடு வேஸ்ட்ல பாஸ் கொடுங்க அப்படின்ட்டு. பாஸ்கெட் பாலை பொறுத்தவரை நம்ம நிறையவே வெர்டிகல் பாஸ் தான் கொடுப்போம், அதாவது நேரா கொடுக்குற பாஸ். அப்படி டக்கு டக்குன்னு நேரா வர்றப்ப நம்ம ரொம்பவே ஃபாஸ்டா இருப்போம், அது வந்துட்டு ரன் அண்ட் கனுக்கு யூஸ் பண்ணுவோம். பட் நம்மளால ஃபுட்பால் பிளேயர்ஸ் மாதிரி ஹரிசாண்டலா பாஸ் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அதாவது எக்ஸ் ஆக்சிஸா பாஸ் கொடுக்குற ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸா கொடுக்க முடியாது பாஸ்கெட் பால், அவ்வளவா ஒய் ஆக்சிஸா தான் கொண்டு போக முடியும். எக்ஸ் ஆக்சிஸா ஏன் கொடுக்க முடியாது அப்படின்னா அந்த பாஸ்கெட் பால் கோர்ட் ரொம்பவே சிறுசு, ஃபுட்பால் கோர்ட் மாதிரி பெருசெல்லாம் கிடையாது. சோ அந்த மாதிரி பாஸ் கொடுக்குறது வந்துட்டு ரொம்பவே கஷ்டமான ஒண்ணுதான். ஆனா இதை ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம டீம்ல ஒரு ஆள் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்லியிருப்பாங்க. அப்ப இசிக்கு வந்துட்டு பால சும்மா தூக்கி போடுறான். அந்நேரம் டாக்ஸியா தான் அதை எடுக்க வந்துகிட்டு இருக்கான். அந்நேரம் பார்த்தா பால டக்குன்னு குரோக்கோ அதை மிஸ் டைரக்ஷன் பண்ணி விட்டுறான் ஹரிசாண்டலாவே. அதாவது குரோக்கோவால எக்ஸ் ஆக்சிஸா கூட பாஸ் கொடுக்க முடியும், அவன் நினைச்சு எப்பனாலும் பாஸ் கொடுக்க முடியும். அதே மாதிரி அவன் டக்குன்னு எக்ஸ் ஆக்சிஸா வந்துட்டு காகமிட்ட பாஸ் கொடுத்துறான். அவ்வளவு ஃபாஸ்டா கொடுத்திருக்கான், அதனால கண்டிப்பா இப்ப என்னால ஷூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காகமி ரெடி ஆயிடுறான் ஷூட் பண்றதுக்கு. அப்ப பார்த்தா காகமிக்கு செம சாக்கு, இவன் என்னடா இவ்வளவு நேரம் அங்கிட்டு தள்ளி தானடா நின்னுகிட்டு இருந்தான், பால் இவ்வளவு ஃபாஸ்டா வந்துருச்சு, இப்ப எப்பறம் என் பக்கத்துலயே வந்து நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முரசாகி பாரா ஆப்போசிட்ல நின்னுகிட்டு இருக்கான். உங்களால முரசாகி பாராவை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது, அவனோட கை மட்டும் பெருசு கிடையாது, அவனோட காலுமே ரொம்ப லாங் தான். சோ அவன் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் ஜஸ்ட் 1-2 ஸ்டெப் எடுத்து வச்சாலே போதும் உங்க கிட்ட வர்றதுக்கு. அவனோட குவிக்கான ரிஃப்ளெக்ஸஸும் அவனோட காலும் தான் அவனுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீமோட கோச் நினைக்கிறாங்க. அப்ப முரசாகி பாரா வந்துட்டு காகமிட்ட இருந்து பால தட்டியே விட்டுறான். உங்க யாராலையுமே முரசாகி பாரா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகவே முடியாது, அவனோட டிஃபென்சிவ் ரேஞ்ச் வந்துட்டு அந்த 3 பாயிண்ட் லைனுக்கு உள்ள ஃபுல்லாவே கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. 3 பாயிண்ட் லைனுக்கு உள்ள அப்படின்னா இன்சைடு ஃபுல்லாவே தான், இன்சைடு ஃபுல்லா சைரன் டீமால ஷூட் பண்ணவே முடியாது, அப்படி இருக்கிற முரசாகி பாரா ஒரு ஜெயிண்ட் மாதிரி. சோ இவ்வளவு பெரிய ஜெயிண்ட்டை தாண்டி சைரன் டீம் எப்படி ஒரு பாயிண்டாவது ஷூட் பண்ண போறாங்கன்றத நம்ம அடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.